இன்றைக்கி ஒரு ஆர்ட்ரு என்னென்னா ஃபேமஸாக பூண்டு மிளகு குழம்புன்னு ஒன்று போயிட்டுருந்துச்சு. சரி அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் ஆர்ட்ரு போட்டேன். ஆர்டரும் எனக்கு வந்துருச்சு. ஆஹா ஓஹோ சொல்கிற அளவுக்கு இந்த பூண்டு மிளகு குழம்பு இருக்கான்னு பார்த்தா சுத்தமாக இல்லை. எப்படி சொல்லப்போனால் பயங்கர காரம். இது 2 நாள் சாப்பிட்டாவே அல்சர் படுத்துப்போம். அப்படி தான் இருக்குது. குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம காசு போட்டு வாங்குகிறோம். நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாங்குகிறோம். ஆனால் அது ஏன் அவ்வளோ காரம்னு தெரில. இதோட ரேட் ரூ. 300. இந்த ரூ. 300க்கு இது ஒர்த் இல்லையான்னு கேட்டால் சுத்தமாக ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ருக்கலான்னு எனக்கு இப்போ தான் தோணுது. எதை வேணாலும் நம்பலாம். இந்த ஆஹா ஓஹோ போகிற ப்ராடக்ட் மட்டும் நம்பவே கூடாது. யாருமே இதை தெரியாமல் பேசிடாதீங்க. எனக்கு வந்ததை நான் சொல்கிறேன். மற்றபடி யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கலாம். அடுத்து பிரண்டை தொக்கு ஆர்ட்ரு போட்டேன். நான் பிரண்டை தொக்குன்னு நினச்சி தான் ஆர்ட்ரு போட்டேன். ஆனால் எனக்கு வந்தது பிரண்டை தொக்குங்கிற இதில் பிரண்டை ஊறுகாய் தான் வந்துச்சு. பிரண்டை தொக்கை தான் ஊறுகாவாக சொல்கிறாங்களா, இல்லை ஊறுகாய் தான் பிரண்டை தொக்குன்னு சொல்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியலை. தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது 300 ஷிப்பிங் சார்ஜ் 60 சேர்த்து கேட்டாங்க. அதை விட்டுறலாம். 300 ஒர்த் இல்லையான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பேசுகிறியே நீ ஏன் வாங்கின அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. நான் சாப்பிட தான் வாங்கினேன். வேறு வழி இல்லை. எனக்கு இப்படி தான் வந்துச்சு. என்னோட கருத்தை தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு.